அன்னைக்கு காலத்தால் பெரியவா வந்து அந்த பூஜை கட்டளையில் வந்தோடனையும் அவள் நேராக இன்னைக்கு என்ன திதி என்ன மாதம் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத அதில் இப்போ என்ன பண்ணுறோன்னா வாகர்த்தா விரசம்பிரசோ வாகர்த்த பிரதிவர்த்தையே ஜெகதஸ்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அஜ்ஞானாந்திமிரா அந்தஸ்ய ஞானாஞ்சலசலாக்கயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः அதெல்லாம் சொன்ன ஸ்லோகம் தான் திதேஸ்து ஸ்ரீயமாப்னோத் திதேஸ்து ஸ்ரீயமாப்னோத்தி தான் இன்னைக்கு என்ன திதி ஷஷ்டி ஷஷ்டிக்கு என்ன தேவதை முருகன் அந்த தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த திதியை நீ தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்ரீயம் கிடைக்கும் ஸ்ரீயம்னா என்ன புகழ் யசஸ் அந்த மாதிரி உள்ளது நமக்கு சௌகரியமாக உள்ள கிடைக்கக்கூடிய இதெல்லாம் அதுக்கப்புறம் வாராத் ஆயுஷ்ய வர்தனம் இன்னைக்கு என்ன வாரம் 7 நாளைக்கு 7 பேர் இருக்கு பானு வாரம் இந்து வாரம் பௌம வாரம் சௌமிய வாரம் குரு வாரம் பிருகு வாரம் ஸ்திர வாரம் அந்த வாரத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஆயுசு விருத்தியாகும் ஆயுஷ்ய வர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரம்னா இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம்னு போட்டிருக்கு அதே சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது ஆருத்ரா நட்சத்திரம்னு பேர் இந்த ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு பரமேஸ்வரன் அவர் தான் பரமேஸ்வரனுக்கு உள்ள நட்சத்திரம் பையன் அப்பாவும் பையனும் சேர்ந்து வந்திருக்காங்க திதி ஷஷ்டி முருகனோடது திருவாதிரை நட்சத்திரம் பரமேஸ்வரனோடது ஸோ அதுக்கப்புறம் யோகாத் ரோக நிவாரணஞ்ச யோகம் இன்னைக்கு என்ன யோகம் ஒரு 12 விதமான யோகங்கள் இருக்கு இன்னைக்கு உள்ள யோகத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ரோக நிவாரணம் என்ன சரீர அவஸ்தை உண்டி தான் நம்ம படுறோம்னு நினைச்சக்கூடாது சஞ்சித்த கர்மா ஆகாமினி கர்மா பிராரப்த கர்மான்னு இருக்கு இந்த பூமியில பிறந்தாலே பாபம்னு சொல்லியிருக்கு இன்னொரு ஒரு கருப்பையில நம்ம உருவாகாம இருக்கிறதுக்கு தான் போய் திருப்பி அடுத்தது கூட கேட்டுகிட்டே இருந்தால் இன்னும் ஒன்று ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் பிறவிகள்லாம் ஸோ அந்த பிறவியெல்லாம் போயிடணுங்கிறதுக்காக தான் அந்த ரோகத்தை நிவர்த்தி பண்ணுறது இனிமேல் இந்த மாதிரி இந்த பூலோகத்தை பிறந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சமமான இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறது கரணாத் காரிய சிகிச்சை இன்னைக்கு என்ன கரணம் அது தெரிஞ்சுட்டோம்னா நம்ம போயிட்டு வர காரியம் சித்தியாகும் கந்தாய பலன்னா அவ நட்சத்திரத்துக்குள்ள பலன்கள் முதல்ல எடுத்தோன்னே அஸ்வதி மகம் மூலம் அதாவது கந்தாயம்னா முதல்ல வந்து சித்திரை மாசத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து 2வது ஆவணியிலேருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் 3வது மார்கழியிலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இதில் சூன்யம் வந்ததுன்னா நிஷ்பலனம் என்ன அந்த சூன்யத்துக்குள்ள இது என்னன்னா வியாதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசு கிளேசம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் 2வதுல அந்த நம்பர்லாம் வந்ததுன்னா உள்ள ஒரு பலன் வேற அதுலேயும் திருப்பி 2வதுலேயும் ஒரு 0வே வந்ததுன்னா பயம் ஏற்படும் 3வதுலேயும் சூன்யமாகவே வந்ததுன்னா அது ஹானின்னு சொல்லியிருக்கு அதனால் அந்த மாதிரி பகவான் யாருக்கும் 3மே சூன்யமாக கொடுக்க மாட்டார் அதனால் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வரும் அவாவா நட்சத்திரத்தை கேட்டுக்கிறது முதல்ல அஸ்வதி நட்சத்திரத்துக்குள்ள பலன் முதல்ல 2 அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 0 2வது பரணி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு 5 2 3 கிருத்திகை நட்சத்திரம் 2 சூன்யம் ஒரு பால் ரோஹி நட்சத்திரத்துக்கு 3 1 4 மிருகசீர நட்சத்திரத்துக்கு 6 2 2 திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 1 0 புனர்பூச நட்சத்திரத்துக்கு 4 1 3 புஷ்ய நட்சத்திரத்திற்கு 7 2 1 ஆயில்ய நட்சத்திரத்திற்கு 2 0 4 மக நட்சத்திரத்துக்கு 5 1 2 பூர நட்சத்திரத்துக்கு 0 2 0 உத்தர பல்குனி நட்சத்திரத்திற்கு 3 0 3 ஹஸ்த நட்சத்திரத்திற்கு 6 1 1 சித்ரா நட்சத்திரத்துக்கு 1 2 4 சுவாதி நட்சத்திரத்துக்கு 4 0 2 விசாக நட்சத்திரத்துக்கு 7 1 0 அனுராதா நட்சத்திரத்துக்கு 2 2 3 கேட்டை நட்சத்திரத்துக்கு 5 0 1 மூல நட்சத்திரத்திற்கு
014. பூராட நட்சத்திரத்துக்கு 322. உத்தராஷாட நட்சத்திரத்துக்கு 600. திருவோண நட்சத்திரத்துக்கு 113. அவிட்ட நட்சத்திரத்துக்கு 421. சதயம் நட்சத்திரத்துக்கு 704. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 212. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 520. ரேவதி நட்சத்திரத்துக்கு 003. இப்போ இந்த கந்தாய பலன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ ராசிக்குள்ள வர ஒரு நட்சத்திரத்துக்கு 3 பாதம், ஒரு உத்தம பாதம் அடுத்த ராசிக்கு போயிடும். சில ராசியிலே ஒரே நட்சத்திரம் 4 பாதமும் வரும். அது அந்தந்த நட்சத்திரத்தோட விதி. முதல்ல ராசி எப்பயுமே மேஷமும் விருச்சிகமும். ஆதாயம் 8, விரயம் 14. மேஷம் விருச்சிகத்துக்கு. அப்புறம் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அப்படின்னா 2 ஆதாயம் 8 விரயம். மிதுனம் கன்னிக்கு 5 ஆதாயம் 5 விரயம். கடக ராசிக்கு 5 ஆதாயம் 11 விரயம். சிம்ம ராசிக்கு 2 ஆதாயம் 14 விரயம். தனு ராசியும் மீன ராசியும் 11 ஆதாயம் 5 விரயம். மகர கும்பத்துக்கு 14 ஆதாயம் 14மே விரயம். அப்படி இருக்கிறதுனால இதுதான் ஆதாயத்தோட பலன். தனுசு சொல்லிதான் குரு அங்க மீனத்து வர்றதுனால பலன் கொடுத்துருவார். சித்திரை மாச பிறப்புல இந்த மாச பிறப்புனால பயிர் விருத்தி ஆகும். ரோகம்லாம் இருக்கிறவாளுக்கு, வியாதிஸ்தெல்லாம் இருக்கிறவாளுக்குலாம் கொஞ்சம் உடம்பு தேறிடும். உடம்பு தேறி கொஞ்சம் சௌக்கியமா சொந்தமா இருப்பா. திருவாதிரையில சூரியன் பிரவேசத்தினால பயிர் நன்னா யாரெல்லாம் நட்டுருக்காலோ ஓரளவுக்கு நன்னா அதுக்கு உரம் வருமா? கேமமும் சுபிக்ஷமும் உண்டாகும். நம்ம வாங்கிக்கிறோம். பக்கத்துல உரக்கடை அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடணும். சன்மண்டல பலன். மழைக்கு இந்த வருஷம் கெடுதி. மழை கெடுதி. அதனால அவ அங்கங்க வருண ஜபம் இப்பயே ஆரம்பிச்சுட்டாரு ஒரு இடத்துல. ஜேஷ்ட சுத்த பிரதம வார பலன்கிறதுனால அதிக விலை. ஆஷாட சுத்த பஞ்சமி வார பலன்கிறதுனால சுபிக்ஷம் நிறைய கிடைக்கும். நவமி நட்சத்திரம் விதை பயிர் காட்டினால் கெடுதி உண்டாகும். கிருஷ்ணபக்ஷ ரோஹிணி பலன் மத்தியம் புஷ்ய அமாவாசை வரை ராஜ்யம் சௌக்கியமா இருக்கு. குருசார பலன். ரிஷபராசியில குரு இப்ப இருக்கிறத பசு, ஸ்திரீ, சிசு, பயிர்களுக்கு கெடுதியும் மத்தியமான மழையும் அரசர்களுக்குள்ளே சண்டை ஏற்படும். நாட்டுக்குள்ள நாட்டு சண்டை ஏற்பட்டு உள்ள இதெல்லாம் இருக்கும். சனியோட சார பலன் எப்படி இருக்குன்னா வருஷ ஆரம்பம் முதல் வருஷம் முடியும் வரை கும்பராசியிலே இருக்கார். இப்போ ஒன்றும் பயிற்சி இல்லை. அதனால மழை குறைச்சல், அரசு பயம், பயிர் நாசமாக மாதிரி இருக்கு. அரசுக்கு பயமா இல்லை அரசால நமக்கு பயமா? அரசர் பயம். அவ யார் ஆட்சி பண்றாலும் அவளுக்கு வைத்தியர்கள், கவிகள், பணக்காரர்களுக்கு அதிக பயம். இந்த வருஷம் கிரகணம் இல்லை. நமக்கு தெரியல. அது ஒரு சௌரியமா போச்சு. இந்தியாவில் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சௌரியமா போச்சு. இல்லைன்னா கிரகணம் இருக்கிற வருஷம் முழுக்க பீட வருஷம். அதனால அந்த கிரகணம் இல்லாததுனால நம்ம அது ஒரு சுபிக்ஷமா கிடைச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே சிரமமா இருந்தா சிரமம். அதனால சுவாமி அதுலேருந்து காப்பாத்திட்டார். குரு பயிற்சி மே 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஆமா. அதனால ஆலங்குடிக்கு தான் ஃபேமஸ் குரு பயிற்சினால. அப்படி இல்லை, குரு வரதுனால ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் நன்னா இருக்கு. அந்த அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அதோட பலன்கள் அவளுக்கு தனிப்பட்ட பலன்கிறதுனால அது இங்கே அவ ஜாதகத்தோட பலன்கிறதுனால அவ தனிப்பட்ட ராசியில தான் அதை பார்த்துக்கணும். அது இங்கே சொல்றதுல இருக்காங்க. இது கந்தாய பலனை பார்க்கறதோட விஷயம். வேற ஏதாவது சந்தேகங்கள் தான் கேட்கலாம். கொள்மிகும் கல்லினார் பாரிற் செனங்கள் பயனடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யுமே மக்கும் குறையுமே சொற்பவினை உண்டவன் சொல். இதுதான் குரோதி வருஷத்தோட வெண்பா இடைக்கால ரீதியில. அந்த குரோதி வருஷத்துல பயிர்களோட எண்ணிக்கை குறையும், மழையோட எண்ணிக்கை குறையும். அதனால இந்த வருஷத்துல நம்ம சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணா அது உள்ளோட இதெல்லாம் நிவர்த்தியாகி நம்ம சௌக்கியமா இருக்குங்கிறது தான் அந்த வெண்பாவோட பலன். இதுதான் குரோதி வருஷத்தோட. குரோதி வருஷத்துல நம்ம நிறையா
நம்மளோட அனுஷ்டானத்தை பண்ணிக்க வேண்டியது. அனுஷ்டானம் பண்ண நம்ம நிறைய எவ்வளோ சந்தியாவந்தனாதிகளை பண்ணுறோமோ அப்போ தான் மழை நிறையா நமக்கு கிடைக்கும். வருணப்பிரசாதம் கிடைக்கணும். வருணப்பிரசாதம் கிடைக்கணும்னா தான் இருக்கணும். நமக்கு துர்கா பகவானையும் சனி பகவானையும் நம்ம பிரீத்தி பண்ணணும். ஏன்னா ராஜா அவர் தான். ராஜா அவர் இருக்கிறதுனால அந்த ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஜாஸ்தி ஏற்படாத அளவுக்கு நம்மளை காவல் பண்ணிக்கணும். சனி பகவான் இது செவ்வா பகவானுக்கு யாருன்னா முருகன் தான். முருகனை முடிச்சுட்டா செவ்வா சரியா இருக்கும். சனி பகவான்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சுவாமியை முடிச்சுட்டாரு. ஒன்றும் பரமேஸ்வரனை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும், இல்லை பெருமாளை பிடிச்சிக்கணும். உலக பேர் தான். அதை பிடிச்சிருந்தா அந்த உபாதையெல்லாம் இல்லாமல் அவள் சௌக்கியமாக இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த பொங்கல், இந்த மகர சங்கராந்தி படம் இது 1/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12:15 1:40 பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருக்கார் குட்டி சாஸ்திரிகள் உங்கள் பஞ்சாங்கத்தில். ஆமாம், மத்தியானம் தான் 12:15 மத்தியானம் தான், பாதிக்கு மேலே வந்துருக்கு. அதனால் அந்த வேலையில் வச்சுக்கணும். அதே மாதிரி காரடையான் நோம்பு 14/3/2025 சாயந்தரம் 5:30 6:25 காரடையான் நேராக ஒரே வேலை சாப்பாடு காத்தாலேருந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால் முகூர்த்தங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வருஷத்துக்கு சோபகிருத்த அளவு முகூர்த்தம் கிடையாது. முகூர்த்தம் தான் இருக்குது. முகூர்த்தத்துள்ள நேரங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மேஷ மாதம் சித்திரை 1ஆம் தேதி சஷ்டி 26 நாழிகை 47. திருவாதிரை நட்சத்திரம் 59 நாழிகை 53 வினாடி. சுக்லபக்ஷம் ஷஷ்டி கார்த்தால 6:09 சூரிய உதயம். அஸ்தமனம் 6:23. இன்னைக்கு திதி சூன்ய திதி போட்டிருக்கு. விரதம் ஷஷ்டி விரதம். அகஸ்தமனம்னு போட்டிருப்பா. அது என்ன பண்ணணும்னா அகஸ்ன்னு போட்டிருந்தா இந்த உதயத்தையும் அகசையும் கூட்டினா அஸ்தமனம் டைம். அதுக்குள்ள அனுஷ்டானத்தை பார்த்துட்டு நம்ம பண்ணணும். இதுலேயே 2-3 இதெல்லாம் போட்டிருப்பா. அன்னைக்கு என்ன திதிங்கிறத பார்த்துக்கணும். ஏன் சூன்யமாக வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்துக்கணும். டாக்டர் வாங்கினா டாக்டர் 300 ரூபா நான் எங்க பண்ண ஆட்டோ வாங்கினேன். ஆட்டோ கொடுத்தேன். இந்த ஊர் வழக்கம் சங்கல்பத்தில் பண்ணாங்க. சரி, நல்லது. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சு நான்